வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் அந்தமான் அருகே செயலிழந்த உயரழுத்தமாக சற்று தீவிரம் குறைந்து நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற மே மாதம் 7ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்தும் 7ஆம் தேதிக்கு பிறகு 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று தமிழகத்தில் மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் வெயில் இன்று சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கும் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பாளையங்கோட்டை, மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசியில் 39 டிகிரி செல்சியஸாகவும், அதற்கு மேற்கு கிழக்கு பகுதியில் சங்கரன்கோவில் 42 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ராஜபாளையம், விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பெரும்பாலும் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று அதிகபட்சம் கரூரில் 44 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் அதிகபட்சம் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மே மாதம் 3ஆம் தேதியும் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. கரூரில் அதிகபட்சம் 44 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மே 3ஆம் தேதியும். மே 4ஆம் தேதி 42ஆகவும், மேலும் ஓரிரு மாவட்டங்களில் 43ஆகவும் மத்திய மாவட்டங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி. மே மாதம் 5, 6 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதிக்கு பிறகு மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்து தமிழகத்தில் படிப்படியாக வெயில் சற்று குறைந்து வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 7ஆம் தேதிக்கு பிறகு 43 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும் இடத்தில் 38, 39 டிகிரி செல்சியஸாக சற்று தீவிரம் குறைந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே சற்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் 1 டிகிரி செல்சியஸ் சற்று அதிகரித்தாலும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் மழை என்பது இன்று மே மாதம் 2ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் வால்பாறை, கொடைக்கானல், தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் வடக்கு பகுதி, மேலும் திருவள்ளுவர் மாவட்டம் வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை மே மாதம் 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், பழனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், காஞ்சிபுரம், கரூர் மேற்கு பகுதி, திருச்சி மேற்கு பகுதி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் நாளை மே 3ஆம் தேதி வெப்பச்சலமலை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 4ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை விட வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி. மேலும் மே மாதம் 5ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 6ஆம் தேதியும் சற்று
கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு மே 7ஆம் தேதி முதல் எட்டி பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 7ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே 6ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் மே மாதம் 7ஐ விட 8, 8ஐ விட 9, 10 தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் 11ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றின் வருகை காரணமாக வெப்பச்சலன மழை மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு எட்டி பிடிக்க வாய்ப்பில்லை. கிழக்கு காற்று சற்று கூடுதலான வருகையின் காரணமாக மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு பகுதி, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை மே மாதம் 11, 12, 13 தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்து அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது மே 14ஆம் தேதிக்கு பிறகு. வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக படிப்படியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்தாலும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே 2ஆம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 3ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 5ஆம் தேதி கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 6ஆம் தேதியும் கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மே மாதம் 8, 9, 10 தேதிகளில் வெப்பச்சலன மழை தீவிரமாக இருந்தாலும் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தீவிரம் குறைந்து கடலோர மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள், மேலத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 11, 12, 13 தேதியில் கிழக்கு காற்றின் வருகை காரணமாக மேற்கு பகுதியில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை எட்டி பிடித்து ஒரு பரவலான கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை மீண்டும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, புத்தளம் இந்த இடங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கூடுதலான பரப்பு என்பது கண்டி, தம்புள்ளை, கொழும்பு, கோட்டை, ஹம்மந்தோட்டை, ஹாலி, இஸ்லாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 5ஐ விட 6, 7, 8 தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.